தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விசிகாவை சாதி ரீதியாக புறக்கணிக்கும் சபாநாயகர் அப்பாவு. விடுதலை சிறுத்தைகளை சாதி ரீதியாக புறக்கணிக்கும் சபாநாயகர் அப்பாவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு சட்டசபை சபாநாயகர் அப்பாவு. இவர் ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இவர் தமிழ் மாநில காங்கிரஸில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். பின்பு திமுகவில் இணைந்தார். ஒரு முறை சுயேட்சையாக வெற்றி பெற்றார். இந்த சூழ்நிலையில் இவர் கிறிஸ்தவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். சாதி வெறியர் என்று சொல்லலாம். சாதி பார்த்துதான் பழகுபவர். தற்பொழுது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளது. இந்த பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் உள்ளார்கள். அவர்களை சபாநாயகர் தேர்தல் பணிகளில் புறக்கணிக்கிறார். அதாவது அவர் காரில் கட்டிட்டு போகிற கொடி மற்றும் தேர்தல் பிரச்சாரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி கொடியை பயன்படுத்த தவிர்க்கிறார். மேலும் சுவர் விளம்பரங்களில் விடுதலை சிறுத்தை கட்சி கொடியையும் சின்னத்தையும் திருமாவளவன் படத்தையும் புறக்கணிக்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் சாதி ரீதியாக சபாநாயகர் அப்பாவு செயல்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். சாதி என்பது ஒரு சாக்கடை. இன்னைக்கு இந்தியா வல்லரசாக போகிற இந்த ஒரு காலகட்டத்தில் கூட சாதி பார்ப்பது ஒரு சாபக்கேடு. கீழே படிக்காதவங்க தான் சாதி பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்த்தா, படித்து ஒரு ஆசிரியராகி தமிழக சட்டசபைக்கே சபாநாயகராக பதவி வகிக்கிற இந்த சபாநாயகர் அப்பாவு சாதி பார்ப்பது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல். சாதி ரீதியாக தங்களை புறக்கணிக்கிறார் என விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் குமுறுகிறார்கள். சபாநாயகர் சரி செய்வாரா? திமுக நடவடிக்கை எடுக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.